ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் யூனிட் 4லேருந்து வயலன்ஸ் ஆஃப் சேஃப்டி அண்ட் வயலன்ஸ் அண்ட் சேஃப்டி ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் விமன் பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே இந்த ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி வந்து ரொம்ப ஒரு ஈஸியான சப்ஜெக்ட், ஒரு ஈஸியான கோர்ஸ் தான். அதில் இந்த 4th யூனிட் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம ஓனாக எழுதக்கூடிய வகையில் இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய நேரமாக நியூஸ் பேப்பரில் நியூஸஸில் கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதை வந்து நம்ம ஓனாகவே வந்து நம்ம எழுதலாம். என்ன சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வயலன்ஸ் கமிட்டட் இன் இந்தியா அகேன்ஸ்ட் கேர்ள்ஸ் அண்ட் உமன். ஜென்ரலாக இந்தியாவில் என்ன மாதிரியான வயலன்ஸ் வந்துட்டு விமென்க்கும் கேர்ள்ஸும் அகேன்ஸ்டாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிட் த்ரோயிங், சைல்டு மேரேஜ், டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி மெனேஸ், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அண்ட் செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன், ஈவ் டீசிங், ஃபேமிலி பிளானிங் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இதெல்லாம் தான் வந்துட்டு காமனாக நடக்கக்கூடிய ஒரு வயலன்ஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆசிட் த்ரோயிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஆசிட் த்ரோயிங் இப்போ ஜென்ரலாக எல்லா இடங்களும் நிறைய இடங்களில் பார்க்குறோம். அதில் வந்து இந்தியா இட் ஆக்குபைஸ் தி 4th பிளேஸ் இன் ஆசிட் த்ரோயிங். எவ்வளோ ஒரு கேவலமான விஷயமா இருக்குல்ல. இந்தியா ஆக்குபைஸ் த 4th பொசிஷன் இன் ஆசிட் த்ரோயிங். இதனால் என்ன ஆகுது, இது ஒரு ரொம்ப க்ரூயல் ஆக்ட். ஏன் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலோடைய ஃபிசிக்கல் ஆர்கன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ஃபிகர் பண்ணிடுது. அதனால் அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் இருக்கிற கான்ஃபிடென்ஸே வந்து போயிடுது. இது ஏன் இவ்வளோ இதுவாக நடக்குதுன்னு பார்த்தா, இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஆசிட் இஸ் ஆல்சோ சீப் அண்ட் ஈஸிலி அவைலபிள் எவ்ரிவேர். யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் வந்துட்டு அது அவைலபிலிட்டி மார்க்கெட்டில் கிடைக்கிது. அவங்களோட ஆங்கர் காமிக்கிறதுக்கு ஒரு வகையாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சைல்டு மேரேஜ். சைல்டு மேரேஜ் இஸ் ஆல்சோ an evil practice that is even following today. இன்றைக்கும் பல இன்டீரியர் ரூரல் ஏரியாஸில் ட்ரைபல் பீப்புளுக்கு நடுவில் ஓகேவா, இந்த மாதிரி இடங்களில் இன்னும் இது வந்து ப்ராக்டிஸில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இட் ஹாஸ் பீன் மேட் இல்லீகல் சின்ஸ் 1860. 1860லேயே வந்துட்டு இதை இல்லீகலாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னும் வந்து இது நடந்துட்டு தான் இருக்குது. ஹோல் வேர்ல்டில் நடக்கக்கூடிய சைல்டு மேரேஜஸில் 40% வந்து இந்தியாவிலே நடக்குது. 40% ஆஃப் டோட்டல் வேர்ல்டில் இருக்கிற டோட்டலில், யூனிவர்ஸில் அந்த வேர்ல்டில் இருக்கிற டோட்டலில் 40% வந்து இந்தியாவிலேயே சைல்டு மேரேஜ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 47% ஆஃப் இந்தியன் உமன் கெட் மேரிட் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 18. ஸ்டில் ஈவன் டுடே 47% ஆஃப் நியர்லி 50-50 ஹாஃப் அந்த 47% ஆஃப் இந்தியன் உமன் வந்து இன்றைக்கும் 18 இயர்ஸ்க்கு முன்னாடியே தே ஆர் கெட்டிங் மேரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து பரவலாக நம்ம நெய்பர்ஹுட்டில் முதற்கொண்டு பார்க்கக்கூடிய விஷயம். இதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து பாவர்ட்டி, இல்லிட்ரஸி, ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ், இது எல்லாமே, ஆல்கஹால் யூஸ், இது எல்லாமே வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. they are beating a girl or women severely, locking her இந்த ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறது, அடிக்கிறது, ஃபுட் கொடுக்காம இல்லை தண்ணி குடிக்காம அவங்கள கொடுமைப்படுத்துறது, நிறைய அப்யூஸ்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸில் இருக்கும். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறது தான் இல்லை, கேர்ள் சைல்டு சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் ஆகிறது, இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக நடக்கிறது, எல்லாமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் சேருது. நெக்ஸ்ட் டவுரி மெனேஸ். டவுரி மெனேஸ் வந்துட்டு இன்னும் நிறைய இடங்களில் டவுரி வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்டில் இட் இஸ் தேர். ஈவன் ஆன்டி டவுரி ஆக்ட் 1961 வந்துட்டு ஆன்டி டவுரி ஆக்ட் வந்தாலும், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1985 லா பாஸ் ஆனாலும், ஸ்டில் டுடே தே ஆர் a very problem in women society. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அண்ட் செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன். ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்னா பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பார்த்துட்டு அந்த குழந்தையை கொல்றது. செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன்னா கருவிலேயே இது பெண் சிசு என்று தெரிந்ததுக்கப்புறமும் அதை அழிச்சிடுறது. இதுக்காக தான் வந்துட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இப்போ ரிவீல் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்ட் லாவாகவே வந்து வச்சுருக்காங்க. தட் இஸ் டு அவாய்ட் த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆர் செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன். ஈவ் டீசிங் இஸ் ஹேப்பனிங் வைட்லி ஆல் ஓவர் த பிளேசஸ், ஆல் ஓவர் த கண்ட்ரிஸ், பப்ளிக் பிளேசஸில் எங்கே போனாலும் ஸ்டில் ஹியர் அண்ட் தேர் வி ஆர் லுக்கிங் அட் இட். ஃபேமிலி பிளானிங்கில் வந்து என்ன வயலன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக வந்து ஃபேமிலி பிளானிங்கோட குட்னஸ், அதாவது அதனுடைய அட்வான்டேஜஸ், இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமலேயே இருக்குது. ரூரல் சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி பிளானிங்கை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லை. ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு அன்அவேராக இருக்காங்க. இதனால் என்ன ஆகிடுதுன்னா, they often get pregnant and because of that their health is deteriorating. அதனால தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதை வந்து கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் எவ்வளோ அறிவுறுத்தினாலும் இதை பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் நிறைய இடங்களில் ரீச் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு வயலன்ஸாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட், ஆஸ் எவ்ரி ஒன் நோ, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஹோம்லேயே இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் இட் இஸ் ஹேப்பனிங் டு ஃப்ரம் பேபிஸ் டு ஓல்ட் விமன். யாருக்கு வேணால் நடக்குது. அதாவது சைல்டெல்லாம் போயிட்டு பேபிஸ் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு.
ஸோ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து எல்லாருக்குமே எல்லா இடங்களிலும் ஒர்க்கில் ஸ்கூலில் ஒர்க் பிளேஸில் பப்ளிக் பிளேசஸில் ஹோமில் சொந்த ரிலேட்டிவ்ஸு நெய்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்ட இருந்து வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இது வந்து இப்போ ஒரு ரொம்ப ஒரு வேர்ஸ்டான திங்காக இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடியது வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் த வயலன்ஸ் விச் இஸ் பீங் கமிட்டட் இன் இந்தியா அகெயின்ஸ்ட் கேர்ள்ஸ் அண்ட் விமென். சேஃப்டி ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சேஃப்டி கொடுக்கலாம்? இந்த சேஃப்டி வந்துட்டு இட்ஸ் அ காமன் திங். எதில் கேட்டாலும் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் சேஃப்டி, இல்லை வந்துட்டு ஜென்ரலாக சேஃப்டி அகெயின்ஸ்ட் விமென், இல்லை சேஃப்டி அட் ஒர்க்கிங் பிளேஸ், சேஃப்டி அட் பப்ளிக் பிளேஸ், எப்படி அந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் காமனாக எழுதலாம். இதில் இருக்கிற எல்லாமே வயலன்ஸும் காமனாக எங்கேயும் நடக்கக்கூடியது, சேஃப்டியும் இட்ஸ் அ காமன் திங். ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதை மாற்றி எழுதினா கூட போதும். சேஃப்டி ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் விமெனில் வந்து ஃபர்ஸ்ட் வாட் தே சே இஸ் அவேர்னஸ். விமென்க்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இந்த இடத்துல போனால் டேஞ்சர், இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும், இது வந்து நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். எப்படி எங்கே போகணும், யார் கூடயும் போகக்கூடாது, அன்னோன் பர்சன்ஸ் கூட போகக்கூடாது, இந்த மாதிரியான புரிதல்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு யூஸிங் த சிக்ஸ்த்து சென்ஸ். வாட் இஸ் இட் சிக்ஸ்த்து சென்ஸ்? ஜெனரலாகவே ஹியூமன் பீயிங்க்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் இல்லையா? சிக்ஸ்த்து சென்ஸ், ஓகே இது நடக்க போகுது தெரியும், நம்மளை ஒருத்தங்க நோட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும். ஒரு குரூப்பில் இருந்தால் கூட இஃப் சம்படி இஸ் வாட்சிங் அஸ், சம்படி இஸ் ஃபாலோவிங் அஸ், நமக்கு தெரியும் யாரும் நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு தெரியும் இல்லையா? யாருக்குமே, நாட் ஓன்லி ஃபார் விமன், எனிபடி கேன் ஃபீல் தட். அந்த சிக்ஸ்த்து சென்ஸை இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி அங்கே டேஞ்சர் இருக்குதுன்னு நம்மளால் சென்ஸ் பண்ண முடியுதுன்னா அதை பெட்டர் அவாய்ட் பண்ணணும். செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்பிங் ஃபிசிக்கல் பவர். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஐ அட்வைஸ் ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட் அண்ட் எவ்ரி ஸ்கூல்ஸ் டு மேக் இட் கம்பல்சரி ஃபார் கிட்ஸ் டு லேர்ன் சம் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ். அதாவது ஸ்கூல்ஸில் வந்துட்டு கம்பல்சரியாக இந்த பிடி பீரியட்லலாம் இருக்கும்போது கம்பல்சரியாக ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக், யோகாவோ கராத்தேவோ சிலம்பம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் வந்து கம்பல்சரி ஆக்குனா கூட தப்பு கிடையாது. அதாவது கேர்ள் சில்ட்ரன் சொல்ல வரல, ஆல் தி சில்ட்ரன், பாய் ஆர் அ கேர்ள், தே ஷுட் நோ அ செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் அண்ட் அந்த ஃபிசிக்கல் ஸ்டாமினாவை டெவலப் பண்ணிக்கணும். அந்த ஃபிசிக்கல் பவரை யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தெரியணும். ஒரு இடத்துல தன்னை தற்காத்து கொள்வதற்கு என்ன ஆயுதங்கள் இருந்தால் ஆயுதங்கள், இல்லைனாலும் கையையே ஆயுதமாகவும் நகத்தையே ஆயுதமாகவும் பயன்படுத்தி, அதாவது பெண்ணின் பெரிய ஆயுதம்னு சொல்லக்கூடியது பல்லும் நகமும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணி ஃபிசிக்கல் பவரை காமிச்சு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிற அந்தளவுக்கு ஸ்டாமினாவும் கான்ஃபிடென்ஸும் தைரியமும் வந்து பில்ட் பண்ணணும். எஸ்கேப்பிங் அண்ட் ஃபைட்டிங். இஃப் யூ ஃபீல் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ஒரு இடத்துல அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது, ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சால் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகணும். இப்போ தான் சண்டை போட சொன்னீங்க அதுக்குள்ளே ஓட சொல்கிறீங்க அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் திங் யூ ட்ரை டு ரன் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். அது முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எதிர்த்து போராடி we have to come out. So we should know either to escape or to fight. Spraying pepper powder or chili powder, having a knife or some other sharp objects in a bag, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜென்ரல் திங் அண்ட் காமன் திங். இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் ஆகாதெல்லாம் தெரியாது. பட் இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் சம்திங் லைக் தட் வித் அஸ் டு கெட் எஸ்கேப்ட் ஒரு அந்த ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹோம் இன்வேஷன்ஸ், இட்ஸ் அ மெயின் திங். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹோம் இன்வேஷன்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியாதவங்க நிறைய பேர் வராங்க இல்லையா? சேல்ஸ்மேன், பப்ளிக் பிளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ்னு யார் புதுசாக ஒருத்தவங்க தெரியாதவங்க வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ தனியாக இருக்காங்க, இல்லை வயசானவங்க தான் இருக்காங்க, குழந்தைங்க தான் இருக்காங்க, அந்த மாதிரி சமயத்தில் இப்போ யாராவது வராங்க, நிஜமாலே அவங்க வந்துட்டு அந்த பிளம்பிங் ஒர்க்குக்கோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கோ வந்திருக்கலாம். இன் தட் கேஸ் யூ கேன் டெல் தெம் ஈவினிங் வாங்க, இல்லை வீட்டில் யாராவது இருக்கும்போது வாங்க, அப்படி சொல்லி அனுப்பிடலாம். பட் தெரியாதவங்கள அன்னோன் பர்சன்ஸை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிறத விட பெட்டர் டு அவாய்ட் ஹோம் இன்வேஷன்ஸ். தெரியாதவங்கள சேல்ஸ் பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் அந்த வெளியில் இருக்கிற கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த கேட்டுக்கு வெளியே இருந்து பேசுகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அவாய்ட் கார்ஜாக்கிங். கார்ஜாக்கிங் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது, செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறோம் இல்லை தனியாக போகிறோம், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஆல் த டோர் ஷுட் பி லாக்ட் அண்ட் விண்டோ கிளாஸஸ் ஷுட் பி ரெய்ஸ்ட். எல்லா டோர்ஸையும் லாக் பண்ணி விண்டோ கிளாஸஸ் ரெய்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சேஃபாக வந்துட்டு நம்ம இருக்கணும். இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஜங்ஷனில் இல்லை லோன்லி ரோடில் அந்த மாதிரிலாம் போகும்போது யாராவது ஒருத்தவங்களை நம்ம அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சுன்னா வி ஷுட் ட்ரை டு ஜம்ப் அவுட் ஆஃப் த கார், இல்லை அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி போயிடணும். அந்த மாதிரியான
அப்புறம் இதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க கார் ஜாக்கிங் அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் தனியான பிளேஸில் அன்டைமில் ஆல் டைம்ஸ்லலாம் போகாமல் பெட்டர் வி கேன் அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ட்ராவல் ட்ரிப் தோஸ் அண்டர்டேக் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப், தனியாக போகிறாங்க, அவுட் ஸ்டேஷன்ஸ் போகிறாங்க, ரொம்ப தூரம் போகிறாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், நம்ம எங்கே போகிறோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், நம்மளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஃபேமிலியில் யாருக்காவது கொடுத்துட்டு போகணும். அதே சமயம் யூ கேன் காண்டாக்ட் தெம் ஒன்ஸ் இன் அ வைல் அண்ட் யூ கேன் அப்டேட் யுவர் செல்ஃப், நாம் இங்கே தான் இருக்கோம், இப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும். போய் ரூம் ஸ்டே பண்ணுற இடங்களிலையும் எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரையும் வந்துட்டு வெளியில் உள்ளே விடக்கூடாது. அண்ட் ஏதாவது இப்போ பேசணும் செய்யணும் அப்படின்னா ப்ராப்பர் பர்சன்ஸை காண்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியாஸில் இருக்கிற யாராவது ஒரு நம்பரையும் நம்ம வந்துட்டு வாங்கி வச்சுக்கணும் நம்மளோட சேஃப்டிக்காக. இந்த மாதிரியான தனியாக போகிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டிப்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இன் சைபர் ஸ்பேஸ், இட் இஸ் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் இன் திஸ் டைம். தட் இஸ் இப்போ வந்து எவ்ரி திங் ஹாஸ் பிகம் ஆன்லைன், ரைட்? எல்லாமே ஆன்லைன், எல்லாமே வந்துட்டு இன்டர்நெட் வேர்ல்டு அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம இப்போ எஃபியில் இன்ஸ்டாவில் எங்கே இருக்கோம் அப்படின்னாலும் யாரை வேணாலும் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டில் அக்செப்ட் பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறது, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது. ப்ளீஸ் அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பண்ணும்போதோ பேசும்போதோ பழகும்போதோ இட் வில் பி வெரி நைஸ். பட் அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் தட் இஸ் வெல் அண்ட் குட். பட் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி அவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி அ பிக் கொஷின் மார்க், ரைட்? ஸோ இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போதோ ஆன்லைனில் இருக்கும்போதோ வந்துட்டு வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அவாய்ட் மூவிங் க்ளோஸ்லி வித் த ஆப்போசிட் ஜெண்டர். எஸ், அதாவது ஒரு பாய் அண்ட் கேர்ள் பழகிறது இட்ஸ் நாட் அ பேட் திங் ஆர் வர்ஸ் திங், அதெல்லாம் கிடையாது. பட் எவ்ரி திங் ஹேஸ் அ லிமிட், ரைட்? யாராக இருந்தாலும் அந்த லிமிட் மீறி ரொம்ப க்ளோஸாக போயிட்டு அந்த அளவுக்கு ஒரு உரிமை எடுத்துகிட்டு பழகிறத வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் இட் வில் பி வெல் அண்ட் குட். So these are all the things which can add under safety for girls and women. And there are various safety laws for women in India. We have got some 24 laws. So இதை வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கலாம், இல்லை we can know something and ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இது வந்து தனியாக கேட்டாலும் இல்லை வேறு ஏதாவது மென்ஷன் த வயலன்ஸ் சேஃப்டி அண்ட் சேஃப்டி லாஸ் அப்படின்னு மூணையுமே சேர்த்து ஒரே கொஷினாக கேட்டாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு அட்டெண்ட். ஸோ there are some 24 laws over here. You can just have a go through of all these laws. Hindu Widow Remarriage Act, Indian Penal Code, Maternity Benefit Act, Christian Marriage Act, Unmarried Women's Property Rights Act, dictionary everything has gone. This is not birth and the act. Birth, Death and Marriage Registration Act, Prevention of Child Marriage Act, Special Marriage Act, Hindu Marriage Act, Dowry Prohibition Act, Foreign Marriage Act, Indian Divorce Act, Medical Termination of Pregnancy Act, Code of Criminal Procedure, Equal Remuneration Act, Indecent Representation of Women Prevention Act, Muslim Women, that is Protection of Rights on Divorce Act, Commission of Sati Prevention Act, National Commission for Women Act, Prohibition of Sex Selection Act, Protection of Women from Domestic Violence Act, Christian Marriage Act, and Prevention of Children from Sexual Offences Act, Sexual Harassment of Women at Workplace Act. All these 24 laws are enacted for safety of women. Okay. And safety of girls, women to school, home and workplace. ஸ்கூல்ஸில், ஹோமில், ஒர்க் பிளேஸ். இது வந்து மோஸ்ட் வைட்லி நிறைய தடவை கேட்ட ஒரு கொஷினாக இருக்குது. சேஃப்டி ஆஃப் கேர்ள்ஸ், விமன் அட் ஸ்கூல், ஹோம் அண்ட் ஒர்க் பிளேஸ். ஒர்க் பிளேஸில், ஸ்கூலில், ஹோமில் என்ன மாதிரியான வயலன்ஸ் ஆர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வி ஹேவ் டு ஃபாலோ. ஸோ ஹோம்லன்னு பார்த்தா என்ன மாதிரியான வயலன்ஸ் நடக்கும்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கும்போது எதர் ஹர்ட்டிங் தெம் வித் வேர்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கல் வயலன்ஸ். அடிப்பாங்க, இல்லைனா தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கும். ஸோ இது எந்த இடங்களில் நடக்கும்னு பார்த்தா எல்லா பிளேசஸ்லேயும் நடக்கும். இட் நாட் தட் இந்த மாதிரியான வீடுகள் மட்டும் கிடையாது. லேபர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் கிடையாது. ஈவன் இன் ஹையர் கிளாஸஸ், ராயல் ஃபேமிலி, எவ்ரிவேர் திஸ் இஸ் ஹேப்பனிங். அந்தந்த ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி டீசெண்டாக நடக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ லேபர் கிளாஸில் வந்துட்டு வை இட் இஸ் ஹேப்பனிங் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால், பாவர்ட்டி, இன்க்யூரபிள் டிசீஸ், சஸ்பீஷியன், ஹஸ்பண்ட் ஷோயிங் டாமினன்ஸ், ஹேட்டிங் கேர்ள் பேபிஸ். இந்த காரணங்களால், குடிப்பழக்கத்தினால, பாவர்ட்டி இருக்கிறனால, ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ் இருக்கிறனால, சந்தேகம், சஸ்பீஷன்ஸ் இருக்கிறனால, கேர்ள் சைல்டு ஹேட் பண்ணுறது, இதனால் லேபர் கிளாஸில் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடக்குது. அண்ட் மிடில் கிளாஸில் இட்ஸ் மெயின்லி டியூ டு ஈகோ கிளாஷ். நானா நீயா, நான் நிறைய சம்பாதிக்கிறேன்னா நீ நிறைய சம்பாதிக்கிறியா, எங்கள் வீட்டுக்காரங்க பெரியவங்களா உங்கள் வீட்லையா, அந்த மாதிரி ஈகோ கிளாஷ். டவுரி அண்ட் டார்ச்சரிங் டு கெட் தி ப்ராப்பர்ட்டி ஷேர். அம்மா வீட்டிலேருந்து சொத்து வாங்கிட்டு வரலன்னா ப்ராப்ளம். அண்ட் லேக் ஆஃப் அப்ரிசியேஷன் ஆர் ரெக்கக்னேஷன். மெயின்லி மெனி
ஃபேமிலி இந்த ப்ராப்ளமில் வந்துட்டு சஃபர் ஆகாங்க. தட் இஸ் லேக் ஆஃப் அப்ரிஷியேஷன் ஆர் ரெகக்னேஷன். நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், நான் ஒன்று செய்கிறேன், என்னை அப்ரிஷியேட்டும் பண்ண மாட்டேங்கிறாரு, ரெகக்னைஸும் பண்ண மாட்டேங்கிற, ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் என்னை இன்வால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஆரம்பிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இட் என்ஸ் அப் டு ஈவன் அப் டு டைவர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள். காசஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆஸ் வி டோல்ட் ஆல்ரெடி, இன்கம்பேட்டபிலிட்டி, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை, இல் ட்ரீட்மெண்ட், சரியாக நடத்துறது இல்லை, எய்தர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் யாராக இருந்தாலும். ஐ எம் நாட் டெல்லிங் தட் ஒன்லி ஹஸ்பண்ட் டூ ஆல் தோஸ் திங்ஸ், மென் டூ ஆல் தோஸ் திங்ஸ், ஈவன் இட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் தி விமன் சைட் டூ. சஸ்பீஷியன், சந்தேகப்படுறது, டிஸ்ரெஸ்பெக்டிங், மரியாதை கொடுக்காம இருக்கிறது, காசிப்பிங், ஃபேமிலி விஷயங்களில் அக்கம் பக்கத்தில் பேசுறது, அடுத்த வீட்டு விஷயங்களை பேசுறது, நெக்லெக்டிங் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் சில்ட்ரன், கதை பேசுகிற ஜோரில் இல்லை டிவி பார்க்குற ஜோரில் வந்துட்டு ஃபேமிலி ப்ராப்பராக கவனிக்காமல் இருக்கிறது, பாவர்ட்டி, ட்ரிங்கிங் ஹேபிட், அக்யூசிங் வைஃப் ஃபார் ஸ்பெண்ட் த்ரிஃப்ட், அதிகமாக செலவழிக்கிறது, ரிலேட்டிவ்ஸ் இன்டர்ஃபரன்ஸ், ஒரு சின்ன பிரச்சனையை நான் உள்ளே புந்து தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ரிலேட்டிவ்ஸ் வந்து மோஸ்ட்லி பெருசு தான் ஆக்கி விடுறாங்க. இல்லிசிட் ரிலேஷன்ஸ், தகாத உறவுகள், அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஹோம் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பராக வரவுக்கேற்ற செலவு செய்ய தெரியாமல் ஹோம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாமல் இருக்கிறது, செல்ஃபிஷ்னஸ், aggressive behavior and abusive words. All these are main causes for the domestic violence. ஸோ சேஃப்டி அட் ஹோம், அந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் சேஃப்டி அப்படின்னு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நல்ல புரிதல் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்து போகிற தன்மைகள் இருக்கணும். அண்ட் விமன் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கணும். டிபெண்ட்டாக இருக்கிற இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இன்கேஸ் அவங்க பார்ட்னர் வந்துட்டு தகாத உறவில் இருக்காங்க, இல்லை திருத்த முடியாத மாற்ற முடியாத ஒரு தப்புகளில் இருக்காங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க, பெட்டர் வி கேன் லீவ் தெம் அண்ட் கம் அவுட். ஆர் இது வந்து தேர்ட் பர்சன்லேருந்து வருது ஒரு ப்ராப்ளம்ஸ். இந்த அப்பவே சொன்னோம் இல்லையா, ஹோம் இன்வேஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இல்லை ஒரு அனானிமஸ் கால் வருது, ப்ராப்ளமாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும்போது அவேர்னஸ் அபவுட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். யாரையும் வெளில விடக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னது. அவாய்ட் unnecessary ஃபோன் கால்ஸ், ரிப்போர்ட் டு ஃப்ரெண்ட்ஸ், anything happening like this you can tell them to others, right? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வெளியில் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஒரு ட்ரஸ்ட்வர்தியான பீப்புள் யாராவது ஒருத்தங்க கிட்ட, பேரண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, யாராவது ஒருத்தங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போதே பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். மெனி சூசைட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். யூ கேன் ஹேவ் விஜிலன்ஸ் கேமராஸ், சிசிடிவி கேமராஸ். அவாய்ட் கோயிங் அவுட் வித் அன்னோன் பர்சன் அட் அவுட் டைம்ஸ் தான். தெரியாத இடங்களுக்கு தெரியாத பர்சன்ஸோட தெரியாத அவுட் டைம்ஸில் வந்துட்டு போகிறத அவாய்ட் பண்ணலாம். தென் வயலன்ஸ் அட் ஸ்கூல் அண்ட் இட்ஸ் சேஃப்டி. ஸ்கூலில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூ கேன் ஹேவ் இட் ஆஸ் 3 levels: பிரைமரி ஸ்கூல் லெவல், ஹை ஸ்கூல் லெவல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் லெவல். காமனாக இங்கே நடக்கக்கூடிய ப்ராப்ளம் எதர் ஃபிசிக்கல் வயலன்ஸ், குழந்தைங்களை அடிக்கிறது, ஆர் யூஸிங் அப்யூசிவ் வேர்ட்ஸ்மெண்ட், தகாத வேர்பல் வயலன்ஸ், ஆர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். 3 டைப் ஆஃப் சில்ட்ரன்ஸ்க்கும் இதுதான் வந்துட்டு நடக்குது. பிரைமரி ஸ்கூல் லெவல் இட் கேன் பி அப் டு 5 to 10 years. அங்கே நடக்கிறது வந்து ஃபிசிக்கல், வெர்பல் ஆர் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் சைல்ட் டிராஃபிக்கிங். சைல்ட் டிராஃபிக்கிங் ஸ்கூலுக்குள்ளே நடக்காது, பட் ஸ்கூல் கேட்டில் கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஹை ஸ்கூல் லெவலில் தே ஆர் ஹேவிங் டீசிங், டிப்ரெஷன், லவ் அண்ட் லஸ்ட் அண்ட் பாடி ஷேமிங். இதெல்லாம் வந்துட்டு ஹை ஸ்கூல் லெவலில் நடக்குது. தட் இஸ் 11 to 16 years. அண்ட் 17 and 18 years ஹையர் ஸ்கூல் லெவலில் அந்த இடத்துல பார்த்தோம்னா டிஸ்ஒபேயிங், அந்த அந்த டைமில் இருப்பாங்க இல்லையா, நான் தான் எல்லாம் அப்படின்னு எல்டர்ஸை டிஸ்ஒபே பண்ணுறது, அதனால ப்ராப்ளம்ஸ், வயலன்ஸு, பாசிங் சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ், ஹேட்ரடு, இதெல்லாம் வந்துட்டு அங்கே நடக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு வயலன்ஸ் அப்படின்னு மீன் பண்ணலாம். இதில் என்ன சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தோம்னா, ப்ரைமரி லெவலில் டீச்சிங் குட் டச் அண்ட் பேட் டச். வி ஹாவ் டு டீச் எவ்ரி கிட்ஸ் அட் ஹோம். எல்கேஜிக்கு குழந்தைங்க சேர்க்கும் போதே வந்துட்டு ஏபிசிடி சொல்லி கொடுக்கும் போதே யூ ஹாவ் டு டீச் தெம் குட் டச் அண்ட் பேட் டச். எது கரெக்ட், எது தப்பு, யார் வரைக்கும் எங்கே வரைக்கும் தொடரலாம், பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற அந்த அம்மாவுக்கு இருக்கிற அந்த உரிமை வந்து மற்றவங்களுக்கு கிடையாதுங்கிற அளவுக்கு தே ஷுட் பி ஏபிள் டு நோ. And not accept anything from the strangers and watch. We have to keep watching the change in their behavior. அந்த குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல தெரியாது, ஷேர் பண்ண தெரியாது. ஸோ we have to keenly watch how the child behave. சடன் சேஞ்ச் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா இம்மிடியட்டாக நம்ம வந்து என்ன ஏதுங்கிறத நான் விசாரிக்கணும். ஹை ஸ்கூல் ஆர் ஹையர் ஸ்கூல் லெவலில் வி ஷுட் வார்ன் அபவுட் த லவ் அட் திஸ் ஸ்டேஜ். அந்த குழந்தைங்க ஈஸியாக தே ப்ரோன் டு லவ் அண்ட் லஸ்ட். அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாத அந்த டைமில் காதலில் விழக்கூடியவங்க. தே ஷுட் டீச் தெம் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் மெச்சூரிட்டி அபவுட் வெட்லாக் அண்ட் எக்கனாமிக் எஃபிஷியன்சி. கல்யாணம்ங்கிறது என்ன, எக்கனாமிக் எஃபிஷியன்சி எந்த எப்போ வந்துட்டு நம்ம சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வி ஹேவ் டு கோ இன் டு தட், அதெல்லாம் வந்துட்டு நம்ம டீச் பண்ணணும். அப்பாயிண்டிங் விமன் டீச்சர்ஸ் ஆர் ப்ரிஃபரபிளி கப்புள்ஸ். ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்க்காம கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்க்கணும்.
அண்ட் விமன் டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ரேஷியோ ப்ரப்போர்ஷனலாக நம்ம விமன் டீச்சர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணணும். பெட்டர் இஃப் தே ஆர் கப்புள்ஸ், டீச்சர்ஸ் வந்து கப்புள்ஸாக வராங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்கன்னா ஒரே ஸ்கூல் அப்பாயிண்ட் பண்ணுறது இன்னும் வெல் அண்ட் குட். நாட் அலோவ் டு கோ அவுட் ஆஃப் தி கேம்பஸ் டியூரிங் ஸ்கூல் ஹவர்ஸில் வந்துட்டு கேம்பஸை விட்டு வெளியில் போகிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் ஹெட் மாஸ்டர் ஷுட் ஹேவ் அடிக்வேட் பவர் டு டேக் இமீடியட் ஆக்ஷன். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பவர் இருக்கணும். அடிக்வேட் ப்ரொவிஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ் அண்ட் தேர்ட் லாங்குவேஜ், லேப் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் எதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் நிறைய இருக்கும்போது குழந்தைங்களுடைய டைவர்ஷன் வேண்டாத விஷயங்களில் போகாது. ஒரு ப்ரொடக்டிவான விஷயங்களை அவங்களை ஈடுபடுத்தும் போது தேவையில்லாத விஷயங்களில் அவர்கள் மனம் செலுத்த மாட்டார்கள். அதற்காக இதெல்லாம் வந்துட்டு அடிக்வேட்டாக ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வயலன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ் அண்ட் சேஃப்டி. ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரியான வயலன்ஸ் இருக்கும் அப்படின்னா சேம் ஃபிசிக்கல், வெர்பல் ஆர் செக்ஷுவல் அப்யூஸ் இருக்கும். என்ன மாதிரியான சேஃப்டி ப்ரொவைட் பண்ணலாம் விமென்க்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான சேஃப் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் வி ஹவ் டு கீப் அ டிஸ்பிளே போர்டு வார்னிங் த பீனல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் செக்ஷுவல் அப்யூஸ். செக்ஷுவல் அப்யூஸ் நடந்துச்சு அப்படின்னா பீனல், அதாவது லா பிரகாரம் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு காமன் ஏரியாவில் பெரிய டிஸ்பிளே போர்டாகவே வைக்கணும். ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அபவுட் த கான்சிக்வன்சஸ். ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அடிக்கடி வந்து கண்டக்ட் பண்ணணும். An internal committee to formed to deal with complaints regarding sexual harassment and conduct inquiry. எப்போவுமே ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி இருக்கணும் எல்லா ஒர்க் பிளேஸ்லேயும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தே ஷுட் பி ரெடி. இனிஷியேட்டிங் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த எம்ப்ளாயி அக்யூஸ்ட் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இன்கேஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இமீடியட் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க மேலே எடுக்கணும். விசாரிச்சுட்டு இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். ஈவன் வி கேன் லாட்ஜ் போலீஸ் கம்ப்ளைண்ட். ஸோ ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் த வயலன்ஸ் அண்ட் ஒர்க் பிளேஸ் அண்ட் சேஃப்டி. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து வயலன்ஸ் அண்ட் சேஃப்டி ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸ். அது ஜென்ரல் பப்ளிக்லேயே இருக்கட்டும், ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்ஸ், இல்லை ஹோம், எல்லா இடங்களிலும் வயலன்ஸ் அண்ட் சேஃப்டி போத் ஆர் காமன் ஒன்லி. என்ன மாதிரியான வயலன்ஸ் நடக்குது, அதுக்கு என்ன மாதிரியான சேஃப்டி நடக்குதுன்னு ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது எந்த இடங்களில் எப்படி கேட்டாலும் யூ கேன் ரைட் இட்.